மகநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயுமே அவங்களும் வந்துடுறாங்க. காவேரியோடைய அம்மா எங்கே போனாலும் எங்களை விட மாட்டிங்களா, ஏன் இப்படி பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் நீங்கள் எனக்கு ஒரு நியாயம் சொல்லாமல் எங்கேயும் போக முடியாதுக்கா, நாங்கள் எங்கே இருப்போம், அதனால தான் உங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, நாங்கள் பாட்டுக்கு போயிடுறோம், உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்குற அளவுக்குலாம் அந்த ஆள் ஒன்றும் சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கல, கடனை தான் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் எப்படி சொன்னாலும் உங்கள் மரமண்டைக்கு தான் ஏறவே மாட்டேங்குதே அப்படின்றாங்க. அவங்களும் வாழ வழி இல்லைன்னு தாக்கா நாங்கள் திரும்ப திரும்ப இங்கேயே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதாவும் வேணும்னா நீங்கள் அந்த ஆள் போன இடத்துக்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பையனும் இதை பாருங்கள், பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன், அவங்க எங்கள் அம்மா, என்னத்துக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே விஜய் வந்து இந்த கை நீட்டி பேசுகிற வேலைலாம் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. முதல்ல உங்களுக்கு இங்கே வரதுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி திடீர்னு ஒரு ஃபேமிலி உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நாங்களும் உங்கள் ஃபேமிலி தான் சொன்னால் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்களும், தம்பி நீங்கள் சொல்கிற மாதிரி என் புருஷனுக்கு இன்னொரு குடும்பம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன், உங்களை மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாவும் அப்படி இருந்தால் தாண்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொட்டி கிடக்கிற மொத்த சொத்தையும் என் பேர்லேயே எழுதி வச்சுட்டு போனார், அதில் வந்து உனக்கு பங்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சாரதா. என் கண்ணு முன்னாடி நிற்காம ஒழுங்காக போயிடுடி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. விஜயோட பாட்டி சாரதா தேவையில்லாமல் சண்டைலாம் போடாதீங்க, பிரச்சனைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சண்டை போடுறதெல்லாம் எங்கள் குடும்பத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்து டிவி பேப்பர் அப்படின்ட்டு எல்லா நியூஸ்லையுமே நாங்கள் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்கோம், இங்கே வந்து இப்படிலாம் கத்தி சண்டை போடாதீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிருங்க, சண்டையை இங்கே வரைக்கும் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கங்காவுக்கு கோவம் வந்துடுது. உடனே அம்மா வா போகலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இங்கே நின்று பேச வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. விஜய், இருங்க நான் பேசுகிறேன் எங்கள் பாட்டிக்கிட்ட, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ், இங்கே இருங்க 2 நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ளே. விஜய் அவங்க பாட்டியை உள்ளே கூட்டிகிட்டு போய், பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க பாட்டி, இந்த பிரச்சனையை முடிச்சாலாம், நீங்கள் தயவு செஞ்சு எதுவுமே பேசாதீங்க எனக்காக பாட்டி அப்படின்னு சொல்லி விஜய் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பாட்டியை. ப்ளீஸ் பாட்டி எனக்காக இதை மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியும் சரிடா இனிமேல் நான் எதுவும் பேசலை, உன் இஷ்டம் நீ ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க எங்களுக்காக யாரும் சண்டை போட வேணாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்கள் பாட்டு கிளம்பிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி கோவம் வந்து, டே என்ன கொடுக்க வேண்டியதை கொடுனா இருந்தால் தானே கொடுப்போம், இல்லாததை நாங்கள் எங்கேருந்து கொடுப்போம், கொடுனா இருந்தால் தானே கொடுப்போம், இல்லாததை நாங்கள் எங்கேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி காவேரி பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் போதே விட்டு தொலைஞ்சிருக்கணும் இல்லையா, அவர் உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் வந்து கேட்டிருக்கணும், இப்போ வந்து கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவர் செத்து போய் 2 வருஷம் ஆகுது, அப்போ வந்து கேட்காம சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து கேட்டுட்ருக்கீங்க, அறிவில்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிருங்க, அங்கே பொறுத்துட்டு இருந்த மாதிரிலாம் இங்கே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க காவேரி. சாரதா அவங்கக்கிட்ட, ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கா, 2வது பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கே உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உன்னோட நிலமெல்லாம் எனக்கு வந்திருந்தா நான்லாம் என்றைக்கும் நாண்டுக்கிட்டு செத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் போது நிறுத்துங்க, எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்ருக்கிறீங்க, நிறுத்துங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ், எனக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே விஜயோட சித்தியோட, விஜய் நீ எதுக்கா இவங்ககிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டு இருக்க, அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டும் நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க மறுபடியும். அவங்க சித்தப்பாவும், இந்த வீட்டில் நம்ம பொண்ணு எடுத்துட்டோம்ல, வேறு என்ன பண்ணுறது, இப்படி பேசி தான் ஆகணும், இப்படி கெஞ்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. விஜய் அவங்க சித்தப்பாவை உள்ளே கூட்டிகிட்டு போய், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீங்கள் உள்ளே புந்து பேசாதீங்க, நீங்கள் இதுக்குள்ளே வராதீங்க, நான் பார்த்துக்கிறேன், மீறி உள்ளே வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க விஜய். விஜய் அந்த பையனை தனியாக கூட்டிகிட்டு போய், எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்ருக்கிறீங்க, எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏற்கனவே என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எங்கள் வீட்டில் எல்லாருமே அவளை தப்பாக நினச்சிட்ருக்காங்க, சண்டை மட்டும்தான் கொண்டு வருவான்ட்டு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எவ்வளோ டென்ஷனை தான் அவள் தாங்குவா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் அவங்க அப்பா கூட சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா என்னன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் காவேரி சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்த பொண்ணு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா, எதுக்காக அப்படி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே நிற்கிறாங்களே கங்கா, அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க.
அவங்க ஹஸ்பண்ட் வேற ஊரில் இல்லை, அவங்களும் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்கக்கிட்டலாம் பணம் ஒன்றும் கொட்டி கிடக்கல. பிறக்க போகிற குழந்தைய நல்லா வளர்க்கணும்னு தான் அவர் வெளிநாட்டு போயிருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனும் சரி இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ, சொன்னால் கிளம்பி போயிடுவேன்ட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இதை ஸ்மூத்தாக டீல் பண்ணணுன்ட்டு ரொம்ப மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன், இங்கே இப்படிலாம் பண்ணிங்களா நான் வேறு மாதிரி இறங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறாங்க. எனக்கு பிரச்சனை பண்ண தெரியாமலாம் இல்லை, நான் இறங்கி சண்டை போட்டேன்னு வையேன் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். நாங்கள் இப்படி வந்து அசிங்கப்பட்டு நிற்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா, வேறு வழி இல்லாமல் தான் பிரதருங்க இப்படி வந்து நிற்கிறங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடங்காரன் கால் பண்ணுவான், என்ன பதில் சொல்கிறது, எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் அப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதனால தான் நான் ஃபோனே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஃபோனை ஆன் பண்ண உடனே கடங்காரன் கால் பண்ணி சாவடிப்பான், அப்படி ஒரு சிக்கலில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பிரதர் இந்த சொத்து மட்டும்தான் எங்களுக்கு ஒரே சோறு, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைச்சா நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் எங்ககிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் அப்போ இப்போதைக்கு இங்கேருந்து போக மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் செத்தாலும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணால் கழுத்தறுத்துட்டு செத்துறவா, அப்போயாவது என் நிலமை உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் யோசிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போகிறாங்க. அவங்க அத்தைக்கிட்ட, அத்தை நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க, ஒரே ஒரு நாள் தான், காலையிலலாம் இங்கே இருக்கக்கூடாது, போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேயே தங்க வைக்கிறாங்க. அவங்க பாட்டியும் அவங்க எதுக்கு இங்கே தங்கணும், இங்கே யாருமே தங்கக்கூடாது, எல்லாரையும் போக சொல்லு விஜய் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாட்டி எனக்காக ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே தங்க வச்சிடுறாங்க.